பாவங்க அப்படியே அழகாக மேய்ஞ்சிட்டு இருக்கிறாங்களே, எல்லாம் ஒற்றுமையாக மேய்கிறாங்க. எனக்கு இதே அதிசயமாக தான் இருக்குது. இங்கே எடுத்து இருக்கிறான் அழகி, பாப்பாத்தி, கருப்பாத்தா, வெள்ளையம்மா எல்லாம் ஒன்று. பாப்பா குட்டி பாப்பா மேலே கொண்டு ஒழுக்கமாக மேய்ஞ்சிட்ருக்குறான். என்ன அதிசயம் இல்லை கூட அதிசயம். இந்த 2 நாளைக்கு செலுத்திங்க வந்தேன்னா அப்புறம் அதுக்கு மேலே பிரிஞ்சு போயிடுவாங்க ஆளுக்கு. இப்போவே பாருங்க அவங்க அம்மா, பாப்பா குட்டி பாப்பாவோட அவங்க அம்மா அங்கே நின்றுட்டுருக்குறான். இப்போ அழகியும் அந்த பக்கமே முடிக்கலான்ட்டு இருக்கிறேங்க. இல்லை ஒரு பக்கம் மேய்ஞ்சு இப்போ எனக்கும் பிரச்சனையாக இருக்காது. அங்கே இங்கேயும் போச்சுன்னு எனக்கு ரொம்ப பிரச்சனையாக இருக்குது. ஏமாச்சுன்னு சரி இங்கே உட்காந்துட்டு நம்ம நிழல் விட்டுட்டு நம்ம சரி நிழல் சரி மேய்ட்டு நம்ம சாரி நிழலில் போய் நம்ம உட்காந்துருப்பேன். அதுக்கப்புறம் இந்த பாவை பந்தலை அங்கே போயிடுவாங்க. நிழல் இங்கே இருக்குது அங்கே தானே போவாங்க. ஆனால் நிழல் இருக்குது, ஆனால் இருந்தாலுமே பச்சை இருக்குங்களா அங்கே போயிடுவான். ஃபஸ்ட்டு போயிட்டு இருந்தாங்க, இன்றைக்கெல்லாம் போக மாட்டாங்க. பாருங்க எப்படி வரா பாருங்க குதிரை குட்டி கேட்டேன். அவளுக்கு பேர் குதிரைனே வச்சிடலான்ட்டு இருக்கிறேங்க. ஆனால் எனக்கு மட்டை, நம்ம வீட்டில் ஏற்கனவே ஒரு மட்டைன்னு ஒரு மாடு இருந்துச்சு. அவள் சரியான வளர்த்தியாக இருப்பாங்க. நம்ம பெருமையாட்ட வளர்த்தியாக இருப்பாள், எங்கள் நல்லா வளர்த்தியாக இருப்பாங்க. நல்லா நீரோடு இருந்துச்சு, பால் நல்லா கறந்துச்சுங்க. அதனால எனக்கு அவள் நெத்தி பார்க்கும்போதுங்க, இது கிர்ரு மாட்டுங்களாச்சா, அதனால நெத்தி எருமை மாட்டு டைப்பு தான் வரும், எருமையோட டைப்பு தான் வருங்களா. அதனால இது மட்டைன்னு சொல்லி மட்டையே ஆகிரு பேர் சொல்லி மட்டையை பிடிச்சிட்டு வா அப்படின்னு தான் சொல்லுவேன். பாப்பாத்தி பிடிச்சிட்டு வா. பேர் வைக்கிறதெல்லாம் நான் தானுங்க. ஆனால் எங்கள் அப்பா வந்து ராமாத்தா, சுப்பாத்தா, கருப்பாத்தான்னு எனக்கு கருப்பாத்தான்னு அவள் பேர் கருப்பாத்தா தான். ஆனால் நான் வைக்கிறதெல்லாம் அழகி, ராசாத்தி அப்படின்னு வைப்பேன் நான். இவ பேர் வெள்ளையம்மா. இதான் அழகாக மேய்ஞ்சிட்ருக்குறாங்க ஒற்றுமையாக. சரி நம்ம போய் ஏதோ நிழல் போய் நின்று வா ரோஸ்மா. நம்ம ரோஸ் தான் பாவங்க. ஐயோ எங்காச்சும் நிழலை கூட்டிகிட்டு போக மாட்டாளா என்னைய. வா இந்த வேறு நிழலில் போட்டுருக்குறாங்க, வா அங்கே போய் பார்த்துக்கலாம். போவேலச்சி அங்கே போகிறவங்கெல்லாம் போகிறாங்க வர். நீ இப்போ ஓடிட்டே கிடந்தாலுங்களா, அதனால 2 காலுக்கு பிடிச்சி போட்டு விட்டேன். வந்ததுங்க ஒரு காலுக்கு அப்பா போட்டு விட்டுச்சு. ரொம்ப ஓடுறாளுங்க வேறு, அவளும் ஓடிட்டே இருக்கிறவருங்க, மேய மாட்டேறா. அவங்களாம் ஒரு பொட்டாட்டு மேய்ஞ்சிட்ருக்குறாங்க. சட்டுன்னு வகுறு நம்பிக்கை. இது ஓடிக்கிட்டே இருந்தால் என்ன ஆகும், இன்னும் டைமிங் தான் ஆகிட்டுருக்கு. அப்புறம் வெயிலுக்கு தாங்க மாட்டாமல் வீட்டில் அப்படியே கட்டுக்கட்டாக வைக்கப்பில் அடுக்கி வச்சுக்கு நினப்பு. ஏன் பாப்பாத்தி உனக்கு கம்முனு மேயோன்மாக்கு. வீட்லலாம் ஒரு 2 கட்டு வைக்கப்பில் தான் இருக்குது. அதை தவிர நீ வைக்கப்பில்காரரும் கூப்பிட்டா வர மாட்டேறாங்க. நீங்கள் ஓடிக்கிட்டே இருங்க. வைக்கப்பில் வேறு இல்லைங்க, பஞ்சில் தான் இப்போ மாடு உசுறு வாடுது. 2 கட்டு தான் இருக்குது. திடீர்னு இது மழை வர வாய்ப்பு இல்லை. ஆனால் இருந்தாலும் மழை வந்துச்சிங்கன்னா வீட்டில் கட்டி வச்சு தான் மேய்ச்சாகணும். மழை வேஞ்சால் காட்டுக்குள்ளே வர முடியாது. அதனால சரி 2 கட்டு வைக்கப்பில் இருக்குது அப்படின்னு நான் பஞ்சு ஒரு சாக்கெட்டு வந்து வச்சுக்கிட்டு இருக்கிறேன். ஆனால் அப்பவுமே வீட்டில் மேய்வுக்கு நினப்பில் மேய மாட்டேறா மட்டை. இப்போ இவளுக்கு பிடிச்ச 2 காலுக்கு போட்டு விட்டுட்டேன். நல்லா மேயிறப்புல அப்புறம் மேயாமல் இருந்தால் இன்னும் பண்ணுறது. அதனால 2 காலுக்கு போட்டு விட்டேன். இவன் என்றைக்குமே மேய மாட்டாளுங்க. அதனால் பஞ்சு ஒரு குத்து ஜாஸ்தியாக வச்சுக்க வேண்டியதான். பஞ்சு தின்னு வளகிட்டா எல்லா மாடும் பஞ்சு திங்கிங்க. வர அங்கே நிற்கிறா வருங்க.